சமூக சக்தி என்பது கட்சியை வலுப்படுத்தும் அரசியல் ஆயுதமல்ல. ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவிப்பு. மன்னாரில் கையெழுத்து போராட்டம். சுரேசாலையின் கைது நாடகமா? நிலக்கரி ஊழலை மறைக்க அரசாங்கம் எடுக்கும் முயற்சியா? எதிர்க்கட்சிகள் கடும் சாடல். சுரேசாலையின் கைது அரசியல் உள்நோக்கம் கொண்டது. திலீத் ஜெயவீர. மக்களின் காணிகளை விடுவிக்க வனவள திணைக்களம் மறுப்பதை ஏற்க முடியாது. வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. கைதான சுரேசாலை தடுத்து வைத்து விசாரிக்கப்படுகின்றார். அமைச்சர்களின் உயிருக்கு ஆபத்து. கசிந்த ரகசிய தகவல். தேசிய ஆட்சி வழக்கிலிருந்து விடுதலை. சுரேசாலைவின் கைது தொடர்பில் அலி சப்ரி. விடுதலை புலிகளுக்கு ஆதரவான பிரிவினைவாத சக்திகளை திருப்திப்படுத்தவே சுரேசாலை கைது. கமன்பில குற்றச்சாட்டு. அர்ஜுன மகேந்திரனை அழைத்து வருவதில் சிக்கல். நலிந்த ஜெயதிச தெரிவிப்பு. இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் நாளை பணிப்புறக்கணிப்பு. பயங்கரவாத தடைச்சட்டத்தினை நீக்குவது என்ற பெயரில் புதிய கட்டுப்பாடுகள். சட்டத்திரணி நிதான்சன் கண்டனம். அக்குறையுடைய இரட்டை கொலை விசாரணையில் முன்னேற்றம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல். இப்ராஹிம் குடும்பத்தின் தங்க நகைகளை விடுவிக்க நீதிமன்றம் உத்தரவு. சமூக சக்தி என்பது கட்சியை வலுப்படுத்தும் அரசியல் ஆயுதமல்ல. அது வறுமையை ஒழிப்பதற்குரிய கூர்மையான ஆயுதமாகும் என கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். எனவே எல்லா விடயங்களிலும் எதிர்ப்பு அரசியல் நடத்தாமல் வறுமை ஒழிப்பு உள்ளிட்ட விடயங்களில் இணைந்து பணியாற்ற முன்வருமாறும் அவர் அழைப்பு விடுத்தார். கிளிநொச்சி மாவட்டத்தின் இவ்வாண்டுக்கான முதலாவது காலாண்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் கூட்டம் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் குழுவின் இணைத்தலைவருமான வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆகியோரின் இணைத்தலைமையில் இன்று காலை கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தின் திறன் அபிவிருத்தி மண்டபத்தில் நடைபெற்றது. மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்கான பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பாக விரிவான ஆலோசனைகள் இதன்போது மேற்கொள்ளப்பட்டது. அடிப்படை வசதிகள் மேம்பாடு, மீன் வளத்துறை வளர்ச்சி, குடிநீர் வசதி, வீதி அமைப்பு, விவசாயம் மற்றும் இளைஞர் தொழில் வாய்ப்புகள் போன்ற முக்கிய துறைகள் குறித்து தெளிவுபடுத்தப்பட்டது. குறிப்பாக சமூக சக்தி திட்டம் குறித்து கூட்டத்தில் எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. சில பாராளுமன்ற உறுப்பினர்களும் உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளும் குறித்த திட்டத்தின் செயல்முறை மற்றும் அதன் நடைமுறைப்படுத்தல் குறித்த வினாக்களை தொடுத்தனர். குறிப்பாக இத்திட்டம் அரசியல் நோக்கத்துடன் பயன்படுத்தப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது. எனினும் அதற்கு பதிலளித்த அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் சமூக சக்தி திட்டம் எவ்விதத்திலும் ஒரு கட்சியை பலப்படுத்தும் அரசியல் முயற்சி அல்ல என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இதனை வறுமை ஒழிப்பு, சுயதொழில் மேம்பாடு மற்றும் சமூகத்தின் பொருளாதார நிலையை உயர்த்தும் நோக்கத்துடன் முன்னெடுக்கப்படும் திட்டமாகும் என அவர் வலியுறுத்தினார். சமூகத்தின் பின்தங்கிய தரப்பினருக்கு நேரடி நன்மை ஏற்படுத்தும் வகையில் இந்த திட்டம் அமுல்படுத்தப்படும் என்றும் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். வடக்கு மாகாணத்தை எல்லா வழிகளிலும் கட்டி எழுப்புவதே அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அமைச்சர் இதன்போது தெரிவித்தார். இக்கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான ஜெயச்சந்திரமூர்த்தி, ரஜீவன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், அர்ச்சுனா ராமநாதன் ஆகியோர் உட்பட வடக்கு மாகாண பிரதம செயலாளர், அமைச்சுகளின் செயலாளர்கள், மாகாண பணிப்பாளர்கள், திணைக்கள தலைவர்கள், பிரதேச சபையின் தவிசாளர்கள், சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பாதுகாப்பு தரப்பினர் பலரும் கலந்து கொண்டனர். மக்களின் வாழ்விடங்கள் மற்றும் வாழ்வாதார நிலங்களுக்கான ஆவணங்கள் இல்லை என்பதை காரணம் காட்டி அக்காணிகளை விடுவிக்க வனவள திணைக்களம் மறுப்பு தெரிவித்ததை எவ்விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் மாவட்ட செயலகத்தால் பரிந்துரைக்கப்படும் காணிகளை வனவள திணைக்களம் முழுமையாக விடுவிக்க வேண்டும் எனவும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தின் இவ்வாண்டுக்கான முதலாவது காலாண்டு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் குழுவின் தலைவரும் கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சருமான சந்திரசேகர் மற்றும் குழுவின் இணைத்தலைவரும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் ஆகியோரின் இணை தலைமையில் கிளிநொச்சி மாவட்ட செயலக திறன் அபிவிருத்தி மண்டபத்தில் நடைபெற்றது. கூட்டத்தின் ஆரம்பத்தில் வரவேற்புரையாற்றிய கிளிநொச்சி மாவட்ட செயலாளர் முரளிதரன், யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களின் மணல் தேவையை பூர்த்தி செய்வதற்காக முன்னெடுக்கப்பட்டுள்ள துரித நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விளக்கம் அளித்தார். கல்மடு குளத்திலிருந்து பெறப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட மணல் தற்போது கரச்சி பிரதேச சபையின் ஊடாக மக்களின் கோரிக்கைகளுக்கு அமைவாக விநியோகிக்கப்பட்டு வருகின்றது. மேலும் கடந்த டித்வா பேரிடரின் பின்னர் இரணைமடு குளத்தின் மேலதிக
மேலதிக நீர் வெளியேறிய ஆற்றுப்பகுதிகள் அக்கராயன் மற்றும் கல்லார் ஆகிய ஆற்றுப்பகுதிகளில் குவிந்துள்ள மணலை பிரதேச சபைகளூடாக சேகரித்து மக்களுக்கு விநியோகிக்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது தவிர கிளிநொச்சியில் உள்ள 5 குளங்களில் மண்ணை கழுவுவதற்கான கேள்வி பத்திரங்கள் கோரப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் சுமார் 10,000 கியூப் மணல் பெற்றுக் கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனூடாக இரு மாவட்டங்களினதும் எதிர்கால மணல் தேவையை ஓரளவு பூர்த்தி செய்ய முடியும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார். இதன்போது உரையாற்றிய அமைச்சர் சந்திரசேகர் நடப்பாண்டில் மாவட்டத்தின் அபிவிருத்திக்காக பல்வேறு நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பெற உள்ள நிலையில் அவற்றை வினைத்திறனுடன் செலவிடுவதற்கான போதிய கால அவகாசம் காணப்படுவதனால் அபிவிருத்தி பணிகளை மிக சிறப்பாகவும் துரிதமாகவும் முன்னெடுக்குமாறு அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதிக்கான பல்வேறு விடயங்கள் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டன. பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதி, மீள்குடியேற்ற அமைச்சின் ஊடாக வீட்டுத் திட்டங்கள், கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டங்கள், புனரமைக்கப்பட வேண்டிய காலங்களில் முன்னுரிமை பட்டியல், இடர் முகாமைத்துவ திட்டம் மற்றும் சமூக சக்தி வறுமை ஒழிப்பு திட்டம் ஆகியவற்றுக்கான அனுமதிகள் கோரப்பட்ட போது நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா, கஜேந்திரகுமார் மற்றும் பிரதேச சபைகளின் தவிசாளர்கள் ஆகியோர் தமது எதிர்ப்பை பதிவு செய்தனர். அதேவேளை வன்னேரிக்குளம் சுற்றுலா அபிவிருத்தி, கௌதாரி முனையில் காணி வழங்குதல் மற்றும் பொருளாதார மத்திய நிலையத்தில் கடைகள் வழங்கல் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விடயங்களுக்கு குழுவினால் அனுமதி வழங்கி வைக்கப்பட்டது. வனவள திணைக்களத்திடமிருந்து 1821 ஏக்கர் காணியை விடுவிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்த போதிலும் வெறுமனே 1088 ஏக்கர் காணியை மாத்திரமே விடுவிக்க வனவள திணைக்களம் பரிந்துரைத்துள்ளது. இது தொடர்பில் சுட்டிக்காட்டிய மாவட்ட செயலாளர் கோரப்பட்ட முழுமையான 10,821 ஏக்கர் காணியும் விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் அக்கோரிக்கைக்கு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு ஏகமனதாக அனுமதி வழங்கியது. வனவள திணைக்களத்தால் விடுவிக்கப்பட உள்ள காணிகள் தொடர்பான முழுமையான விவரங்கள் எதிர்வரும் 28ஆம் தேதிக்கு முன்னர் ஒருங்கிணைப்பு குழுவின் அனுமதியை பெற்று சமர்ப்பிக்குமாறு அமைச்சரவை அறிவுறுத்தியுள்ளதாகவும் மாவட்ட செயலாளர் இதன்போது குறிப்பிட்டார். இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தின் எதிர்கால குடிநீர் தேவையை கருத்தில் கொண்டு இரண்டியமடை குளத்திலிருந்து குடிநீரை பெற்றுக் கொள்வதற்கான அனுமதியும் ஒருங்கிணைப்பு குழுவால் வழங்கப்பட்டது. அத்துடன் கிளிநொச்சி நகர்ப்புற குளங்களின் ஒதுக்கீட்டுக்கான காணிகளை ஆக்கிரமித்துள்ளவர்களை சட்டபூர்வமாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகளுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டது. மேலும் கரச்சி பிரதேச செயலாளர் பிரிவை 2ஆக பிரிப்பதற்கும் சில கிராம உத்தியோகத்தர பிரிவுகளை பிரித்து மீளமைப்பதற்கும் ஒருங்கிணைப்பு குழு அனுமதி வழங்கியது. மேலும் கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள சட்டவிரோத கடல் அட்டை பண்ணைகளை ஒழுங்குபடுத்துவதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டது. முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அதற்கமைய 72 மணித்தியாலங்கள் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட உள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் காணப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சஜீவ மெதவத்த தெரிவித்தார். போலீஸ் ஊடக பிரிவில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு மேலும் கருத்து தெரிவித்தவர் இது தொடர்பில் நீண்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியுள்ளதால் அது குறித்த தகவல்கள் எதிர்காலத்தில் வெளியிடப்படும் என்றார். கைதுக்கான காரணத்தை சில மணி நேரங்களுக்குள்ளேயே வெளிப்படுத்துவது கடினம் என குறிப்பிட்ட சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் போலீசார் தமது கடமையை முறையாக செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். பணமோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டிருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புதல்வர் ஜோஷித்த ராஜபக்சவின் பாட்டியான டெய்சி பொரோஸ்டை குறித்த வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. பிரதிவாதியான டெய்சி பொரோஸ்ட் வழக்கின் விசாரணைகளை எதிர்கொள்ளக்கூடிய தகுதியான மனநிலையில் இருக்கின்றாரா என்பது தொடர்பில் கொழும்பு மாவட்ட வைத்திய அதிகாரி ஊடாக கோரப்பட்டிருந்த விசேட மனநல மருத்துவ அறிக்கையை பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் ஜனக பண்டாரு இன்று நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். குறித்த பிரதிவாதி விசாரணைகளை எதிர்கொள்ளும் வகையில் ஆரோக்கியமான மனநிலையில் இல்லை என அந்த மருத்துவ அறிக்கையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அவர் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினார். முன்வைக்கப்பட்ட மருத்துவ ஆதாரங்கள் மற்றும் விடயங்களை ஆராய்ந்த நீதிபதி டெய்சி பொரோஸ்டுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் அவரை விடுவிப்பதற்கு உத்தரவிட்டார். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல் ஆகியோருக்கு விடுக்கப்பட்டுள்ள உயிர் அச்சுறுத்தல்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று போலீஸ் ஊடக பிரிவில் நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FJ வூட்லர் அவிசாவளை போலீஸ் பிரிவுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முன்னாள் அரச புலனாய்வு பிரிவின் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டு 72 மணி நேரம் தடுத்து வைக்கப்பட்டிருப்பதை சர்வஜன அதிகாரத்தின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான திலித் ஜெயவீர இன்று வன்மையாக கண்டித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பில் விசாரணை நடத்தும் போர்வையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தமது எக்ஸ் கணக்கில் குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து திலித் ஜெயவீர தெரிவித்துள்ளதாவது: மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே இலங்கையில் 3 தசாப்த கால கொடிய பயங்கரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் குறிப்பிடத்தக்க
பங்களிப்பை வழங்கிய ஒரு சிறந்த மற்றும் திறமையான ராணுவ அதிகாரியாவார். இவ்வாறானதொரு அதிகாரியை அரசியல் உள்நோக்கம் கொண்ட செயலுக்கு உட்படுத்துவது அதன் நேர்மை நோக்கம் மற்றும் அரசு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்வது குறித்து கடுமையான கவலைகளை ஏற்படுத்துகிறது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நம்பகமான சாட்சியங்களுக்கு பதிலாக குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டால் அது நீதியை சீர்குலைப்பது மட்டுமின்றி இலங்கை ஆயுதப்படைகளின் மன உறுதியையும் கடுமையாக பாதிக்கும் என அவர் எச்சரித்துள்ளார். நாட்டை பாதுகாக்க தமது உயிரை பணியம் வைத்த வீரர்கள் அரசியல் தேவைகளுக்கான இலக்குகளாக மாற்றப்படக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நீதி என்பது வெளிப்படையானதாகவும் பக்கச்சார்பற்றதாகவும் எவ்வித தலையீடுகளும் அற்றதாக இருக்க வேண்டும். அதற்கு மாறாக செய்யப்படும் எச்செயலும் அதனை செய்பவர்கள் மீது நீங்காத கரையை ஏற்படுத்தும் என சர்வஜன அதிகாரத்தின் தலைவர் திலித் ஜெயவீர மேலும் தெரிவித்துள்ளார். துவான் சுரேஷாலே கைதுடன் அரசாங்கம் புதிய நாடகம் ஒன்றுக்கு தயாராவதாக மொட்டு கட்சி இன்று கட்சி தலைமையகத்தில் நடாத்திய செய்தியாளர் மாநாட்டில் அறிவித்துள்ளது. அந்த மாநாட்டில் உரையாற்றிய சஞ்சீவ் எதிரிமான தெரிவித்த கருத்து, கடந்த ஆண்டு ஏப்ரல் 21ஆம் தேதி உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலின் பிரதான சூத்திரதாரியை கண்டுபிடிப்பதாக குறிப்பிட்டிருந்தனர். ஆனால் அது எதுவும் செய்யவில்லை. அதனால் இந்த ஆண்டின் ஏப்ரல் 21ஆம் தேதி நெருங்குவதால் ஏதோ ஒரு நாடகத்தை நடத்தப் போவதாக தெரிகின்றது. உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலில் முக்கிய தாக்குதல்தாரிகள் இருவரின் தந்தையை தங்களின் தேசிய பட்டியலில் சேர்த்துக் கொண்டவர்கள். இது மட்டுமல்ல, தங்களின் தேர்தல் மேடைகளில் பிரச்சாரம் செய்தவரை புலனாய்வு திணைக்களத்தின் பிரதானியாக்கியவர்களிடம் இவ்வாறான ஒரு பரிசோதனை எதிர்பார்க்க முடியுமே தவிர வேறு எதையும் எதிர்பார்க்க முடியாது என்று தெரிவித்தார். அரசு புலனாய்வு பிரிவின் முன்னாள் பிரதானி ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலைவின் கைது மற்றும் நிலக்கரி இறக்குமதி மோசடி தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்களான முஜிபுர் ரஹ்மான் மற்றும் சுஜித் சஞ்சய் பெரேரா ஆகியோர் அரசாங்கத்தின் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்துள்ளனர். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளில் வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டுமாயின் தற்போதைய பாதுகாப்பு தரப்பில் உள்ள முக்கிய அதிகாரிகளை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு விசாரணைகளை முன்னெடுக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதேவேளை இந்த திடீர் கைது நடவடிக்கை என்பது நாட்டில் தற்போது பேசுபொருளாகியுள்ள நிலக்கரி ஊழலை திசை திருப்புவதற்கான ஒரு முயற்சி என எதிர்த்தரப்பினர் குற்றம் சுமத்தியுள்ளனர். எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்திற்கு முன்பாக இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களான முஜிபுர் ரஹ்மான் மற்றும் சுஜித் சஞ்சய் பெரேரா ஆகியோர் இவ்வாறு கருத்து தெரிவித்தனர். நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்ததாவது, இன்று காலை சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக அவர் மீது பல பாரதூரமான குற்றச்சாட்டுகள் இருந்தன. அவர் கைது செய்யப்பட்டமை வரவேற்கத்தக்கது. அதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற போது கிழக்கு மாகாணத்திற்கு பொறுப்பாக இருந்த ராணுவ அதிகாரிதான் தற்போதைய அரசாங்கத்தின் பிரதி பாதுகாப்பு அமைச்சராக உள்ளார். எனவே இந்த விசாரணை சரியான முறையில் முன்னெடுப்பதற்கு அவரை பதவியிலிருந்து நீக்கிவிட்டு விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த சுஜித் சஞ்சய் பெரேரா, நிலக்கரி மோசடியை மூடி மறைப்பதற்காகவே இப்போது சுரேஷ் சாலே கைது செய்யப்பட்டுள்ளார். இவ்வாறான கைதுகளின் மூலம் நிலக்கரி ஊழலை ஒருபோதும் மறைக்க முடியாது. அரசாங்கம் இதுகுறித்து முறையான விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்தார். இன்று இலங்கை ராணுவத்திற்கும் அதன் புலனாய்வு பிரிவிற்கும் ஒரு கவலைக்குரிய நாளாகும் என முன்னாள் வெளிவிகாரம் மற்றும் நீதி, சிறைச்சாலைகள் விவகாரம் மற்றும் அரசியலமைப்பு மறுசீரமைப்பு அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலைவின் கைது தொடர்பில் தனது எக்ஸ் கணக்கில் பதிவொன்றை இட்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலை என்பவர் விடுதலை புலிகளின் புலனாய்வு வலையமைப்பை முறியடித்தமை, விடுதலை புலிகளின் உயர் தலைவர்களை இலக்கு வைத்து புலனாய்வு நடவடிக்கைகளை முன்னெடுத்தமை மற்றும் கேபி போன்ற விடுதலை புலி தலைவர்களை கைது செய்மை போன்ற முக்கிய நடவடிக்கைகளில் ஈடுபட்ட ஒரு அதிகாரி என முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டிற்கு மிகவும் சவாலான காலப்பகுதியில் தமது உயிரை பணயம் வைத்து சேவையாற்றிய அதிகாரிகள் இன்று அரசியல் விவாதங்களுக்குள் இழுத்து வரப்படுகின்றமை பலரையும் கவலையடைய செய்யும் ஒரு விடயம் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜனநாயக நாடொன்றில் சட்டத்தின் கீழ் பொறுப்புக்கூறல் என்பது அவசியமானது என்ற போதிலும் அது நியாயமான முறையிலும் எல்லைகளுக்குட்படும் நிறுவனத்தின் கௌரவத்தை மதிக்கும் வகையிலும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தொழில்முறை வாய்ந்ததாகவும் சாட்சியங்களை அடிப்படையாக கொண்ட செயற்பாடாகவும் அமைய வேண்டும். ஆனால் அதற்கு பதிலாக ஒரு சிக்கலான விசாரணையானது பொதுமக்களுக்கான ஒரு காட்சி பொருளாக மாற்றப்படுவதை நாம் அதிகளவில் காணக்கூடியதாக உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் அரசியல் லாபங்களுக்காக உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை பயன்படுத்துவதானது இலங்கையின் நம்பகத்தன்மைக்கு நீண்டகால பாதுகாப்பு நலன்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவும் அவர் எச்சரித்துள்ளார். தேசிய பாதுகாப்பானது அரசியல் மோதல்களின் பதவி பக்க விளைவாக மாறிவிடக் கூடாது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை உண்மையையும் நீதியையும் தேடி பயணிக்க வேண்டும். ஆனால் அது சட்டம், சாட்சியங்கள் மற்றும் பொறுப்புள்ள தலைமைத்துவத்தை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்கப்பட வேண்டுமே தவிர மக்களை பிளவுபடுத்துவதற்கு அல்லது திசை திருப்புவதற்கு உருவாக்கப்படும் நாடகத்தனமான நடவடிக்கைகளின் அடிப்படையில் அமையக்கூடாது என்று அவர் வலியுறுத்தியுள்ளார்.
விடுதலை புலிகளுக்கு ஆதரவான பிரிவினைவாத சக்திகளை திருப்திப்படுத்துவதற்காகவே சுரேசாலே கைது செய்யப்பட்டதாக பிவித்திருகில உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் அவரை விசாரணைக்காக 72 மணி நேரம் காவலில் வைக்க திட்டமிட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த கைது தொடர்பில் உதய கமன்பில கருத்து வெளியிடுகையில், விடுதலை புலிகள் பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதில் சுரேசாலே தீர்க்கமான பங்கை கொண்டிருந்தார். சுரேசாலே கைது 2023ஆம் ஆண்டு சேனல் 4 ஈஸ்டர் தாக்குதல்களின் மூளையாக செயற்பட்டதாக ஒரு கதையை உருவாக்கியது. அந்த கதை சுரேசாலேவை பழிவாங்குவதற்காகவே புனையப்பட்டது. தற்போதைய அரசாங்கம் அந்த கதையை பயன்படுத்தி ஆட்சிக்கு வந்தது. அதனால்தான் ஈஸ்டர் தாக்குதல்களின் மூளையாக செயற்பட்டவர்களின் பெயரை குறிப்பிட அரசாங்கம் அழுத்தத்தில் உள்ளது. நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு முன்பு பிள்ளையானையும் சுரேசாலையும் கைது செய்ய திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் ஜனாதிபதி ரணில் விக்ரம்சிங்கவால் நியமிக்கப்பட்டு ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி எம் இமாமின் குழு அறிக்கை வெளிவந்த போது இது கட்டப்பட்ட கதை பொய் என்பது தெரியவந்தது. தற்போதைய ஜனாதிபதி அந்த அறிக்கையை மறைத்து வைத்திருந்த போது அதை பகிரங்கப்படுத்தியவர் நான் தான். பின்னர் இந்த கைது தடுக்கப்பட்டது. இப்போது இந்த கைதுக்கு 2 காரணங்களை சொல்லலாம். ஈஸ்டர் தாக்குதல்களின் மூளையாக செயற்பட்ட கதை ஏப்ரல் 21 அன்று மீண்டும் வெளிச்சத்திற்கு வரும். மேலும் இந்த ஆண்டு ஈஸ்டர் தாக்குதல்களுக்கு 7 ஆண்டுகள் ஆகின்றன. பிள்ளையான் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் கைது செய்யப்பட்டார். இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சுரேசாலைவை கைது செய்ய திட்டமிடப்பட்டது. ஆனால் அது விரைவாக நடந்தது. நிலக்கரி ஊழல் தொடர்பாக அரசாங்கத்தின் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுகளிலிருந்து பொதுமக்களின் கவனத்தை திசை திருப்ப இந்த நேரத்தில் சுரேசாலை கைது செய்யப்பட்டார். ஒரு அப்பாவியை ஒரு மூளையாக குற்றம் சாட்டி தண்டிக்க முயன்றால் எதிர்க்கட்சி நிச்சயமாக சட்டத்தின் ஆட்சி மற்றும் நாட்டின் ஜனநாயகத்திற்கு குரல் கொடுக்கும். ஒருவரை மூளையாக சீர்தரிப்பதன் மூலம் இந்த மூளையாக செயற்படும் செயலை அரசாங்க முடிவுக்கு கொண்டுவர நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அரசு புலனாய்வு பிரிவு பணிப்பாளர் சுரேசாலை இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார். இதற்கிடையில் அவரின் கைது தொடர்பாக பல்வேறு தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகின்றன. 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடன் தொடர்புடைய விசாரணைகளுக்காகவே அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. தமது கோரிக்கைகளுக்குரிய பதில் கிடைக்காத காரணத்தினால் இலங்கை மின்சார சபையின் தொழிற்சங்கங்கள் நாளை நண்பகல் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை அடையாள பணி புறக்கணிப்பு போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளன. இது தொடர்பில் தொழிற்சங்கங்கள் மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சருக்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளன. அக்குறைகுட இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் மொனராகலையில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்ட 2வது துப்பாக்கிதாரி உள்ளிட்ட 3 இன்று பிற்பகல் மேல்மாகாணத்திற்கு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளனர். கடுவளை அக்குறைகுட பகுதியில் அமைந்துள்ள பல்பொருள் அங்காடியின் வாகன திரைப்படத்தில் காரில் இருந்த சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவியை சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பல முக்கிய தகவல்கள் வெளியாகியுள்ளதாக மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஜீவ மெதவத்த தெரிவித்தார். இன்று போலீஸ் ஊடக பிரிவில் நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இது ஒரு குறிப்பிட்ட கும்பலினால் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்ட முறையில் முன்னெடுக்கப்பட்ட ஒரு குற்றமாகும். ஆரம்பத்தில் போலீசாரிடம் மிக குறைந்த தகவல்களே இருந்தன. இனம் தெரியாத நபர்கள் ஒரு காரில் வைத்து சுட்டுவிட்டு தப்பிச் சென்றனர் என்ற தகவலை தவிர வேறு ஆதாரங்கள் இருக்கவில்லை. எனினும் புலனாய்வு பிரிவின் சிறிய தகவல்களை கூட பெரிய ஆதாரங்களாக மாற்றி விசாரணைகளை முன்னெடுத்தனர். இதற்காக கொலை சம்பவத்திற்கு 4 வாகனங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. அந்த 4 வாகனங்களையும் போலீசார் தற்போது கைப்பற்றியுள்ளனர். அவற்றில் ஒரு வாகனம் எரியூட்டப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டது. குறித்த வாகனத்தை செலுத்திய சாரதியை தவிர ஏனைய அனைவரும் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று முனரகலை பகுதியில் வைத்து ஒரு துப்பாக்கிதாரி கைது செய்யப்பட்டார். இதன் மூலம் இக்கொலையுடன் தொடர்புடைய 2 துப்பாக்கிதாரிகளும் தற்போது போலீஸ் காவலில் உள்ளனர். ஒரு சந்தேக நபரை அடையாளம் காண பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களின் ஒத்துழைப்பு கோரப்பட்டது. அதற்கமைய பொதுமக்கள் வழங்கிய ரகசிய தகவலின் அடிப்படையிலேயே முனராகலையில் வைத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார். அவருடன் மேலும் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். துப்பாக்கிச் சூட்டிற்கு பயன்படுத்தப்பட்ட 2 துப்பாக்கிகளும் இந்த சம்பவத்தின் பிரதான சந்தேக நபரும் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் சஜீவ மெதவத்த தெரிவித்துள்ளார். பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் புதிய சட்டம் மற்றும் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இன்று மன்னார் மாவட்டத்தில் கையெழுத்து சேகரிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. தேசிய மீனவர் ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஏற்பாட்டில் மன்னார் பேருந்து நிலையத்திற்கு முன்பாக இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் மீனவ சங்க பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். இதன்போது பிடிஐ நீக்கு PSTA சட்டப்பேரவை மீளப்பெருக ஊடக சுதந்திரம் மதிக்கப்பட வேண்டும், நீதித்துறைக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும், மனித மாண்பு பேணப்பட வேண்டும், உயிர் வாழ்வதற்கான உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும், அடிப்படை மனித உரிமைகளுக்கு முரணான மக்களை அடக்குமுறைக்குட்படுத்தும் சட்டங்களுக்கு எதிராக எமது குரலை வலுப்படுத்துவோம், மக்கள் நலன் கருதி ஒருமைப்பாட்டுடன் செயற்படுவோம் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து குறித்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது.
மத்திய வங்கி பிணைமுறை மோசடியில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் மத்திய வங்கி ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை சிங்கப்பூரிலிருந்து நாடு கடத்த அரசாங்கம் தற்போது தீவிர ராஜதந்திர தலையீட்டை தொடங்கியுள்ளது என்று அமைச்சரவை செய்தி தொடர்பாளர் அமைச்சர் மருத்துவர் நலிந்த ஜெயதீச தெரிவித்தார். எனினும் வேறொரு நாட்டிலிருந்து ஒருவரை இந்த நாட்டிற்கு அழைத்து வரும் செயல்முறை எளிமையானது அல்ல என்றும் அதற்காக பின்பற்ற வேண்டிய சிக்கலான சட்ட நடவடிக்கைகள் உள்ளன என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் நேற்றைய ஊடகவியலாளர் சந்திப்பில் ஒரு பத்திரிகையாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். கூட்டத்தில் மேலும் தனது கருத்துக்களை தெரிவித்த அமைச்சர் அர்ஜுன மகேந்திரன் இந்த நாட்டில் இல்லாவிட்டாலும் அவருக்கு எதிரான வழக்கு தொடரும். அவரை விரைவில் இந்த நாட்டிற்கு அழைத்து வர தேவையான ராஜதந்திர தலையீடுகளையும் அரசாங்கம் செய்து வருகின்றது. இந்த நாட்டில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் நீதித்துறை செயல்முறை நிறுத்தப்படாது. பத்திர மோசடியில் குற்றம் சாட்டப்பட்ட எந்த ஒரு தரப்பினரும் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். பொறுப்பான ஒவ்வொரு நபரையும் நீதியின் முன் நிறுத்துவதே அரசாங்கத்தின் நிலையான கொள்கை என்றும் அமைச்சர் வலியுறுத்தினார். இலங்கையில் 1979ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட தற்காலிக பயங்கரவாத தடை சட்டத்தினை நீக்குவதாக கூறி ஆட்சியாளர்களாக வந்த தேசிய மக்கள் சக்தியானது தற்பொழுது பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கின்ற எனும் நோக்கிலேயே PSTA என்கின்ற புதிய சட்டமூலத்தினை வழங்கியிருக்கின்றது. இந்த குறித்த சட்டமூலம் தொடர்பிலான விடயத்தினை அரசு முன்வைத்திருக்கின்ற போதிலும் இது பயங்கரவாத தடை சட்டத்தின் ஊடான ஒரு தற்காலிக சட்டத்தினை மிகவும் பலமாக ஒரு நிரந்தர சட்டமாக்கு முகமாக தற்பொழுது நிலை மாறிக்கொண்டிருக்கின்றது. அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கின்ற கடுமையான விடயங்களினை தற்காலிக சட்டத்திலிருந்து நாங்கள் நீக்குவதாக கூறிய அரசு தற்போது அதனை முழுமையாக நிறைவேற்றும் வகையிலேயே அதற்கு மாற்றீடாக மிகவும் பலமாக கொண்டு வந்து தற்காலிக சட்டத்தினை இல்லாமல் ஆக்காது அதனை ஒரு பலமான ஒரு சட்டமாக அமல்படுத்தக்கூடிய வகையிலேயே தற்பொழுது நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறிப்பாக சர்வதேச சமூகங்களுக்கு மிக கொடிய விடயங்களில் நாங்கள் இல்லாத ஒழிக்கப் போகின்றோம் என நாடகம் காட்டும் செயற்பாட்டினை முன்னெடுக்கின்றது. தற்காலிக சட்டமாக இருக்கும் PTA ஆனால் அது மக்களினை மிகவும் துன்புறுத்துகின்றது என குறிப்பிட்டிருந்தாலும் கூட இப்பொழுது அவ்வாறான ஒரு கருத்தினை மாற்றாக கொண்டு பேரினை மட்டும் மாற்றி விடயத்தினை அதன் உட்கருவியில் மிகவும் பலமாக வலியுறுத்தக்கூடிய வகையிலே தான் இந்த சட்டம் மூலம் வருகின்றது. பேரு மட்டும் மாற்றப்பட்டிருக்கின்றது. உள்ளீடுகள் மிக வெகுவான ஒரு பலமான அடிப்படை உரிமைகளை பாதிக்கின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. இவ்வாறான காரணங்களினால் மக்கள் தொடர்ந்து குறிப்பாக சிறுபான்மை மக்களே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதிகமாக 190% சிறுபான்மை மக்களே பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களாக இலங்கையில் இருக்கின்றார்கள். அதைவிட இந்த சட்டம் சிறுபான்மை இனத்தவருக்கு மட்டுமல்ல இனி எதிர்காலத்தில் பெரும்பான்மை மக்களுக்கும் அரசுக்கு எதிராக சிறுபான்மை மக்களே பயங்கரவாத தடைப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களாக இலங்கையில் இருக்கின்றார்கள். அதைவிட இந்த சட்டம் சிறுபான்மை இனத்தவருக்கு மட்டுமல்ல இனி எதிர்காலத்தில் பெரும்பான்மை மக்களுக்கு அரசுக்கு எதிராக ஒரு ஜனநாயக ரீதியில் தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுக்கின்ற போது கூட அரசு PSTA சட்டத்தினை பயன்படுத்தி கைது செய்ய முடியும். அந்த தடை சட்டத்தினை இப்போது வந்திருக்கின்ற புதிய வடிவமான அரசுக்கு எதிரான பயங்கரவாதத்தை தடுப்போம் என்கின்ற அந்த சட்டமூலத்தின் ஊடாக அதனை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பினை ஏற்படுத்தும் என்பதனை நாங்கள் இந்த சட்ட வரைவினூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இது ஒரு முழுமையான சர்வதேசத்திற்கு வழங்கப்படுகின்ற ஒரு கண்துடைப்பு நாடகமாகும். மேலும் மக்களினை தொடர்ச்சியாக அச்சுறுத்தும் வகையில் அமைக்கப்படும் ஒரு சட்டமாக இருக்கின்றது. அதை மீண்டும் நான் வலியுறுத்த வேண்டும். 1979ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் கொண்டுவரப்பட்டு இன்று 30 வருடங்களுக்கு மேலாக கொண்டு செல்லப்படுகின்றது. அதேபோல் அது அமல்படுத்தப்படாமலேயே அந்த விடயம் தொடர்ச்சியாக கொண்டுவரப்பட்டு இன்று மக்கள் அதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது இது பாராளுமன்றத்தில் 3/2 பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்படுகின்ற சட்டமாக வருகின்ற பொழுது அதைவிட பலமானோரு வழிமுறை பெற்று மக்களை துன்புறுத்தக்கூடிய சட்டமாகத்தான் இப்போது வரும். ஊடக சுதந்திரத்தினை முடக்குவதாகவும் தனிமனித சுதந்திரத்தை முடக்குவதாகவும் ஜனநாயகத்தினை ஒரு தூணாக கருதப்படுகின்ற இந்த ஊடக சுதந்திரமானது தொடர்ந்து நசுக்கப்படுவதற்கும் வசதி வாய்ப்பாக இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தினுடைய புதிய வடிவம் அமைந்திருக்கின்ற PSTA சட்டம் மூலம் அமையும் என நான் நினைக்கின்றேன். எதிர்காலத்தில் ஊடகங்கள் தங்களுடைய கருத்துக்களினை பதிவு செய்வதில் கூட பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஆகவே ஊடகவியலாளர்களும் அவர்களுடைய செய்திகளை மக்களுக்கும் உலகறிய செய்வதற்குமான ஒரு சுதந்திரம் இல்லாமல் போனால் அரசியலமைப்பினுடைய ஒரு சொல்லப்பட்டிருக்கின்ற ஜனநாயகத்தினுடைய ஒரு முக்கிய தூணாக கருதப்படுகின்ற ஊடக சுதந்திரம் கருத்து சுதந்திரம் பொதுவாக பாதிக்கப்படும். அரசியலமைப்பில் சொல்லப்பட்டிருக்கின்ற எங்களுடைய கருத்து சுதந்திரங்கள் அதற்குரிய உறுப்புரைகளும் பொதுவாக பாதிக்கப்படும். இந்த சட்டத்தினால் என்பதுதான் நான் இந்த இடத்தில் குறிப்பிட்டுக் கொள்ள விரும்புகின்றேன் எனவும் அவர் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய இப்ராஹிம் இல்ஹாமின் தெமட்டகொடை மகவில ஹார்டன்ஸ் இல்லத்தில் குற்றப்புலனாய்வுத் துறையினரால் கைப்பற்றப்பட்ட தங்க நகைகள் மற்றும் மாணிக்க கற்களை ஒரு வாரத்திற்குள் விடுவிக்குமாறு கோட்டை நீதவான் இசுரு நெத்திகுமாறு இன்று உத்தரவிட்டார். சந்தேக நபருடைய சகோதரரான இப்லால் அகமட் என்பவருக்கு ஒரு வார காலத்திற்குள் இந்த சொத்துக்களை விடுவிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. ஏற்கனவே இதற்கான உத்தரவு வழங்கப்பட்டிருந்தாலும் அதனை நடைமுறைப்படுத்தாமல் காலம் தாழ்த்தியதாக குற்றப்புலனாய்வு பிரிவை நீதவான் கடுமையாக எச்சரித்தார். இந்த உத்தரவை ஒரு வாரத்திற்குள்
காலத்திற்குள் நிறைவேற்ற தவறினால் நீதிமன்றத்தை அவமதித்த குற்றத்திற்காக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என நீதவான் குறிப்பிட்டார். நோர்வூட்டில் வீட்டு சமையல் எரிவாயு கொள்கலன்களை அதிக விலைக்கு விற்ற எரிவாயு விற்பனை முகவருக்கு எதிராக ஹெட்டன் நீதவான் நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நுவரெலியா மாவட்ட நுகர்வோர் சேவைகள் அதிகார சபையின் தலைமை விசாரணை அதிகாரி ரவீந்திர ஹதுகின்ன தெரிவித்தார். நோர்வூட்டில் சமையல் எரிவாயு இருப்புகள் பதுக்கி வைக்கப்பட்டு அதிக விலைக்கு விற்கப்படுவதாக நுவரெலியா மாவட்ட நுகர்வோர் சேவைகள் அதிகார சபைக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இன்று குறித்த சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இதன்போது 12.5 கிலோ எடை கொண்ட சமையல் எரிவாயு கொள்கலன் ஒன்றினை 4000 ரூபாய்க்கு விற்றதாகவும் அவர் தெரிவித்தார். நுவரெலியா மாவட்ட நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் உள்ளிட்டோர் முன்னெடுத்த சுற்றி வளைப்பில் கடையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த வீட்டு சமையல் எரிவாயு கொள்கலன்கள் மீட்கப்பட்டுள்ளதை தொடர்ந்து இது தொடர்பாக நீதிமன்றத்தின் ஊடாக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. நுவரெலியா மாவட்ட நுகர்வோர் சேவைகள் அதிகார சபையின் தலைமை விசாரணை அதிகாரி ரவீந்திர ஹதுகின்ன எரிவாயு இருப்புகள் கடையில் காட்சிப்படுத்தப்படாமல் வேறொரு இடத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்ததாகவும் எரிவாயு இருப்புகளை காட்சிப்படுத்தி விற்குமாறு விற்பனை பிரதிநிதிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் கூறினார். மேலும் அவர் நுவரெலியா மாவட்டத்தில் எரிவாயுவை பதுக்கி வைக்கும் வர்த்தகர்களை கண்டறியும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் லிட்ரோ மற்றும் லாப்ஸ் ஆகிய 2 வகையான சமையல் எரிவாயு கொள்கலன்களுக்கு நாடு முழுவதும் பாரிய தட்டுப்பாடு நிலவுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. தொடர்ந்து நுவரெலியா மாவட்ட சில வர்த்தகர்கள் அதிக விலைக்கு விற்பனை செய்யும் நோக்கில் சமையல் எரிவாயு கொள்கலன்களை பதுக்கி வைத்திருப்பதாக கிடைத்துள்ள முறைப்பாடுகளை அடுத்து இந்த சோதனை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். தலவாக்கலை பிரதான நகரில் அமைந்துள்ள நகைக்கடை ஒன்றில் நேற்று பகல் வேளையில் விற்பனை நிலையத்தின் உரிமையாளரை ஏமாற்றி தங்க மோதிரத்தை திருடிச் சென்றுள்ளார். நகை வாங்குவதற்காக வந்தவர் போல் விற்பனை நிலையத்திற்குள் நுழைந்த குறித்த நபர் பல்வேறு நகைகளை காண்பிக்குமாறு கேட்டுள்ளார். விற்பனை நிலையத்தின் உரிமையாளரின் கவனத்தை திசை திருப்பிய அவர் தான் மறைத்து வைத்திருந்த போலி மோதிரத்தை காட்சிப்பட்டிக்குள் வைத்துவிட்டு அங்கிருந்து 50,000 ரூபாய் பெறுமதியான உண்மையான தங்க மோதிரத்தை லாபகமாக திருடி மறைத்துக் கொண்டுள்ளார். பின்னர் நகைகள் ஏதும் பிடிக்கவில்லை என கூறிவிட்டு மீண்டும் ஒரு நாளில் வருவதாக தெரிவித்து அங்கிருந்து நழுவிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சந்தேக நபர் அங்கிருந்து சென்ற பிறகு விற்பனை நிலையத்தின் ஊழியர்கள் நகைகளை சரிபார்த்த போது ஒரு தங்க மோதிரம் திருடப்பட்டிருப்பதையும் அதற்கு பதிலாக அதே வடிவிலான போலி மோதிரம் இருப்பதையும் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதனையடுத்து கண்காணிப்பு கேமரா பதிவுகளை ஆய்வு செய்த போது அந்த நபர் மிக நுணுக்கமாக மோதிரத்தை மாற்றும் காட்சிகள் பதிவாகியிருந்தன. இச்சம்பவம் குறித்து விற்பனை நிலையத்தின் உரிமையாளரால் தலவாக்கலை போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதன்போது சந்தேக நபரின் தெளிவான உருவம் பதிவாகியுள்ள சிசிடிவி காணொலிகளும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை தலவாக்கலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பண்டாரவளை பிரதான பஸ் நிலையத்தில் இரவு முழுவதும் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வெள்ளவாய டிப்போவுக்கு சொந்தமான இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் ஒன்று இன்று அதிகாலை அடையாளம் தெரியாத நபரால் கடத்தப்பட்ட பின்னர் கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டதாக பண்டாரவளை போலீசார் தெரிவித்தனர். கடத்தப்பட்ட பஸ் வெள்ளவாய டிப்போவுக்கு சொந்தமான மொனராகலை பண்டாரவளை சேவையில் இயங்கிய பஸ் எனவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த பஸ் வழக்கம் போல மொனராகலையிலிருந்து பண்டாரவளைக்கு வந்து இரவு முழுவதும் பிரதான பஸ் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் இன்று காலை 6:45 மணியளவில் சேவையை ஆரம்பிக்க சாரதி வந்தபோது பஸ் காணாமல் போனதை கவனித்து உடனடியாக போலீசில் முறைப்பாடு செய்தார். முறைப்பாட்டின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் குறித்த பஸ் தேத்தலாவே வெளி ஹெலகம பகுதியில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இச்சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை பண்டாரவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். මේ තරමට සත්‍යම වදිනවා මේක මේ. නෑ. ඒක හැබැයි මෙතන වැදිච්ච එක නෙවෙයි. ඒක තමයි නෑ මම කියන්නේ. ඔව් වැදිච්ච තැනකට මත්තමෙන් වදින්න. අනිවාර්යයෙන්. මෙතන ප්ලේන් එක යන්න බෑ. මොකක් හරි එතන වදින්නත් තියෙන්නේ.